பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி 1 2 பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டலாமா உற்சாகமா? என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உன் கிருபை. என்னை அணைக்குதையா உன் கிருபை. பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. நம் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் கோலும் தடியும் தேற்றுதையா, தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. உற்சாகமா கையை தட்டி உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை.
என் பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி என் பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் என்னை அணைக்குதையா உங்க கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க வந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை எல்லையில்லா கிருபையில் என்னை தாங்குவார். கையை தட்டி அந்த பழைய பாடலை உற்சாகமாய் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே,
இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே. உற்சாகமா கையை தட்டி இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், கைவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கரங்களை மேல உயர்த்தி இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இன்னும் ஒரு விசை சொல்லுவோமா? இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Hallelujah Lord. Amen. என்னை காண்கிற தெய்வம் தாயின் கருவில் என்னை கண்டார், இந்த வரைக்கும் நடத்தினார், இனியும் நடத்துவார். சேர வேண்டிய கரையில் சேர்ப்பார். அது வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார். விசித்திர வினோதமாய் உங்களை உண்டாக்கியவர், இதுவரைக்கும் தாங்கி நடத்தியவர், உன்னை கைவிடவே மாட்டார். தாயின் கருவில் தாங்கினார், உன்னை ஆயுள் முழுவதும் தாங்குவார், உன்னை ஜெயமாய் காத்துக்கொள்வார். நம்பிக்கையா இருக்கிறவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். அவ்வளவுதான? கையை தட்டு. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எத்தனை பேர் அவரை நம்பி இருக்கீங்க? நான் அமர்வதும் என்னை காண்கிறவரே. கையை தட்டி உற்சாகமா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள். என்னை காண்கிறவர், என்னை தாங்குகிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர், என்னை முடிவு வரையந்த நடத்தி எனக்கென்று நிர்ணயித்தவைகளை என் வாழ்வில் தந்து முடிக்கிறவர், என்னை கருவிலே கண்டவர், என்னை கைவிட மாட்டார். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் என் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. கையை தட்டி, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். கை தட்டி சத்தமா, முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உங்க தீருக்காரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் தீருக்காரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றீர். கைய சத்தமா தட்டி, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. இயேசுவே நன்றி நன்றி. வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் என்னை ஒரு பக்குவமாய் உருவாக்கி பூமியில் தோன்ற வைத்து நடைகளை உறுதிப்படுத்தி இத்தனை மேன்மைகளை தந்து அழகு பார்த்தவர். உன்னை தாயின் கருவில் பொருத்தும் போதே உன் தூரங்களை கண்டுவிட்டார். முடித்து துவங்கியவர் உன்னை கரை சேர்த்து அழகு பார்ப்பார். காண்பவரே, தினம் காப்பவரே,
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் இயேசு நன்றா நீர் அறிந்திருக்கின்றீர். ஒரே குரலாய் கரங்களை உயர்த்தி நான் அமர்வதும் நீங்க நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் சொல்லுமா திருப்பி, நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. Thank you, Jesus. We glorify your name. How great you are, Yeshua. Hallelujah. Hallelujah. Yahweh Yeshua. Yahweh Yeshua. Yahweh Yeshua, Yahweh Yeshua, நீரன் ரக்ஷகர், நீரன் ரக்ஷகர், நீரன் ரக்ஷகர், நீரன் ரக்ஷகர். Yahweh Rofika, Yahweh Rofika, Yahweh Rofika. நீரன் பரிகாரி, நீரன் பரிகாரி, நீரன் பரிகாரி, நீரன் பரிகாரி. யாஹ்வே சீக்கேனோ, யாஹ்வே சீக்கேனோ, யாஹ்வே சீக்கேனோ, நீரன் நீதியே, நீரன் நீதியே, நீரன் நீதியே, நீரன் நீதியே. யாஹ்வே யேசுவா, யாஹ்வே யேசுவா, யாஹ்வே யேசுவா, யாஹ்வே யேசுவா, யாஹ்வே யேசுவா, யாஹ்வே யேசுவா. நீரன் ரக்ஷகர் சொல்லி முடிப்போமா? நீரன் ரக்ஷகர், நீரன் ரக்ஷகர், நீரன் ரக்ஷகர், நீரன் ரக்ஷகர். உம்மோடு இருக்கணுமே இயேசு, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம். உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படணும். இந்த கிறிஸ்மஸ் காலங்கள், நியூ இயர் காலங்கள் உம்மோடு இருக்கணும். இன்னும் உம்மை அறியணும், இன்னும் நாங்கள் கிட்டி சேரணும். உங்கள் கிருபையோடு நெருங்கி வந்து நின்று பல நன்மைகளை காண எங்களுக்கு கற்றுத்தாங்க, கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.
விரும்பினால் அமரலாம், இல்லைன்னா நிற்கலாம். இன்றைக்கி கிறிஸ்மஸினுடைய 2ஆம் பாகமாக இன்றைக்கு உங்கள் கூட பேசுகிறேன். வீட்டில் போயிட்டு நேரம் கிடைச்சா லூக்கா 1:2 மத்தேயு 1:2 நீங்கள் வாசிக்கணும். 7 prophetic words around his son Jesus. இயேசு கிறிஸ்து தன் குமாரனை சுற்றிலும் சொல்லப்பட்ட 7 முக்கியமான வார்த்தைகளை இன்னைக்கு காலையில் உங்கள் கூட பேசணும். 7 different people either received a promise, ஒன்று அவங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க, அல்லது சிலர் இந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த 7 வார்த்தைகளும் நம்முடைய இரட்சண்யத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் பூமிக்குரிய வாழ்வுக்கும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். 7 என்பது ஒரு பரிபூர்ணம் என்பதனால் அந்த 7 வார்த்தைகளையும் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் மேத்யூ 1:2, லூக் 1:2 இந்த 7 prophecies அதில் எகிரி வருவதை பார்க்கிறோம். முதலாவது வார்த்தை சால்வேஷன் அல்லது ரட்சிப்பு. ஜக்கரியாஸ் எலிசபெத்துக்கும் கல்யாணம் ஆயிற்று. எலிசபெத்திற்கு நீண்டதொரு காலம் கற்பக்கனியிலே குழந்தை பிறக்கவில்லை. ஜக்கரியாஸ் எலிசபெத்துக்கு குழந்தை இருக்கணும்னு ஜெபம் பண்ணார். தூதன் ஒரு நாள் வந்து சொன்னார், ஜக்கரியாஸ் உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத் கற்பம் தரித்து ஒரு குழந்தை பெறுவாள். ஜக்கரியாஸ் உடனே ரொம்ப ஞானம் உள்ளவர் பாருங்க, மனைவி மேலே அன்பு இருந்ததுனால சொன்னார், ஐ எம் ஓல்ட் அண்ட் மை ஒய்ஃப் இஸ் அட்வான்ஸ்ட் இன் ஏஜ். ஆமீன். அப்படின்னா எனக்கு வயசாச்சு, ஆனால் மனைவியை வயசாச்சுன்னு சொல்லலை, வருஷங்களில் முன்னேறி இருக்கிறாள். ஆமீன். அடுத்த முறை உங்களை வயசு கேட்டாங்கன்னா வயசு சொல்லாது, வருஷங்களில் முன்னேறி இருக்கிறேன் ஓகே என்று சொன்னார். ஆனால் நடந்தது உங்களுக்கு தெரியும். மரியாளுக்கு இதே கேள்வியை தூதன் கேட்டார், ஆனால் மரியாள் விசுவாசித்தாள். ஆபிரகாமுக்கு இதே கேள்வி கேட்கப்பட்டது, ஆபிரகாம் விசுவாசித்தார். ஜக்கரியாவுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்டது, ஆனால் தூதனுக்கு தெரியும் ஜக்கரியா விசுவாசிக்கவில்லை. ஆகையால் அவருடைய வாயை பேச முடியாதபடிக்கு மாற்றிவிட்டார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துடுச்சு, இன்னும் அவர் பேச முடியாமல் இருக்கிறார். எலிசபெத் கிட்ட கேட்டார், தூதன் வந்து கேட்டார், உன் குழந்தைக்கு என்ன பேர்? அப்போ அவங்க பேரை சொன்னாங்க. இவர் உடனே ஒரு ஸ்லேட் மாதிரி எடுத்து கையில் எழுதுகிறார். அவர் எழுத தொடங்கிய போது கர்த்தர் ஜக்கரியாவின் வாயை திறந்தார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67-69 உள்ள வசனத்தில், the first point is redship. And his father Zacharias was filled with the Holy Ghost and prophesied saying, Blessed be the Lord God of Israel, for he hath visited and redeemed his people, and had raised up a horn of salvation for us in the house of his servant David. A horn of salvation. Amen. Ella redshipnu solunga paakalam. And thou child shall be called the prophet of the highest, for thou shalt go before the face of the Lord to prepare his ways, to give knowledge of salvation unto his people. Tham janangalukku redshipin ஞானத்தை கொடுப்பதற்காக. Amen. By the remission of their sins. So கிறிஸ்மஸ் என்று சொல்லும் போது முதல் வார்த்தை ரட்சிப்பு. ஆமேன். ட்ரீ அல்ல, ஸ்டார் அல்ல, ஆமேன், தாத்தாங்க அல்ல, பாட்டிங்க அல்ல, ரட்சிப்பு தான் கிறிஸ்மஸ் செய்தியினுடைய முதல் பங்கு. குமாரனை கர்த்தர் எதற்காக அனுப்பினார்? த மெயின் ப்ரையாரிட்டி, முக்கியமான நோக்கம் ஒன்றுதான், உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. அதனால அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தன் ஜனங்களை பாவத்திலிருந்து என்ன செய்வாராம்? ரட்சிப்பார். ஆமென். அதுதான் செய்தி. ஸோ இயேசு என்ற வார்த்தை யெஷுவா என்ற வார்த்தையிலிருந்து டிரைவ் பண்ண வார்த்தை. யெஷுவா என்பது எபிரேய மொழியின் வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் ஜோஷுவா என்று வாசிக்கிறோம். 2 ஜோஷுவா பைபிளில் உண்டு. ஒன்று மோசே கூட இருந்த ஜோஷுவா, இன்னொன்று சிறையிருப்பிலிருந்து வந்த ஆசாரியனாகிய ஜோஷுவா. ஸோ ஜோஷுவா என்ற பெயர் ஜோஷுவாவுக்கு பிறப்பில் இல்லை. ஆக்சுவலாக அவருடைய பேர் ஹோஷியா. ஹோஷியா என்ற வார்த்தை மோசே தான் அந்த ஜே ஆட் பண்ணி அந்த ஹோஷியா என்ற வார்த்தைக்கு ஜெஹோஷுவா என்று பெயரிட்டார். ஸோ ஹோஷியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சால்வேஷன், ரட்சிப்பு அல்லது ரட்சிக்கப்படுவது. அங்கே ஜே சேர்த்து ஹோஷியா என்பதை ஜெஹோஷுவா என்று மாற்றிய போது ஜோஷுவா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் God saves. அந்த யெஷுவா என்ற வார்த்தைக்கு ஜெஹோஷுவா என்று ஜேய சேர்த்த போது டைரக்ட்லி ரெஃபரிங் டு காட், அது தேவனையே காட்டுகிறது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இங்கிலீஷில் ஐ ஆம் என்ற வார்த்தை
அதனால்தான் அவர் பூமியில வரும்போது தன்னை எப்படி தெரியுமா சொன்னார்? ஐ ஆம் த டோர், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் த பிரெட், ஐ ஆம் த லைஃப் என்று ஐ ஆம் என்று சொன்னபோது பரிசேயர்களால் அதை சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா அவங்க யூத மதத்தினுடைய கோட்பாடில் யெஷுவா அல்லது யெகோஷுவா என்ற பங்கில் அவர் ஒருவர் தான் இருக்கிறவராக இருக்கிறார். இவர் யாருங்க பூமியில மனுஷனாய் வந்து தன்னை ஐ ஆம் என்ற வேர்ட் பயன்படுத்துகிறார் என்று அவர்கள் கடினம் கொண்டார்கள். ஆக மொத்தத்தில் இயேசு என்று சொல்லும் போது அவர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவரே நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். கிறிஸ்மஸ்காய் நன்றி, கேக்குக்காய் நன்றி, தாத்தாஸ்காய் நன்றி, தொப்பிக்காய் நன்றி, ஜிங்கிள் பெல்லுக்காய் நன்றி, ஆமேன், இருக்கிற எல்லாத்துக்காக நன்றி. ஆனா அது எதுவுமே கிறிஸ்மஸ் பைபிள் சொல்லவில்லை. கிறிஸ்மஸின் சிறப்பு பிரையாரிட்டி ரட்சிப்புன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். The first word of Christmas is salvation. ஆமென். இரண்டாவது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27-30. The second word இங்கிலீஷ்ல சொல்றேன் ஃபேவர் அல்லது தயவு அல்லது கிருபை. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. To a virgin espoused to a man whose name was Joseph of the house of David, and the virgin's name was Mary. அந்த கன்னிகை பெண்ணின் பெயர் மரியாள். And the angel came in unto her. தூதன் வந்து சொன்னார், Hail thou that are highly favored, the Lord is with thee. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். Blessed are thou among women. நீ மிகவும் கனம் பெற்றவள். Highly favored. And when she saw him, she was troubled at his saying, and cast in her mind what manner of salutation this should be. ஏன் என்னை போய் இப்படி வாழ்த்துகிறார்கள் என்று மனதில் யோசித்தார்களாம். And the angel said unto Mary, Fear not, Mary, for thou hast found favor with God. இரண்டாவது முக்கியமான ஒரு வார்த்தை ஒருவருக்கு சொல்லப்பட்டது. தூதன் மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய கண்களில் நீ தயை பெற்றாய். இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிற மீட்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்றேன், கர்த்தருடைய கண்களில் நீங்கள் தயை பெற்றிருக்கிறீர்கள். ஃபேவர் என்ற வேர்டு தான் இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்டது. நம்பர் 2 மரியாளுக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஹீப்ரூலையும் நியூ டெஸ்ட்மெண்ட் கிரீக் மொழியிலும் எழுதப்பட்டிருக்கு. ஃபேவர் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழி தந்த வார்த்தை கேரிஸ் என்ற வார்த்தை. அதே கேரிஸ் என்ற வார்த்தை தான் கிருபை என்ற வார்த்தையாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 130 முறையில 130 முறை புதிய ஏற்பாட்டில் கேரிஸ் என்ற வார்த்தையை கிரேஸ் அல்லது கிருபைன்னு மொழிபெயர்த்தார்கள். 6 முறை தான் ஃபேவர் என்று மொழிபெயர்த்தார்கள். தயவு கிருபை ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆமென். நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான். பக்க சொல்ல, நானும் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்று இந்த கிறிஸ்மஸ் நாள்ல உங்களுக்கு ஜெபிக்கிறேங்க, நீங்க கர்த்தருடைய பார்வையில் கிருபை பெறுவீர்களாக. ஹல்லேலூயா. சோ முதல் வார்த்தை ரட்சிப்பை பேசினார். இரண்டாவது கர்த்தருடைய கிருபை. இந்த காலம், இந்த கிறிஸ்மஸ் காலம் கிருபையின் காலமா இருப்பதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் மரியாளை பார்த்து தூதன் சொன்ன வார்த்தை, நீர் எல்லோரிலும் கனம் பெற்றவள். You found favor in my eyes. நீங்க எத்தனை பேர் விசுவாசமா 2 கையை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்றாங்க, கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைச்சிருக்குங்க, கிருபை கிடைச்சிருக்குங்க. என்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு தயவும் கிருபையும் கிடைத்ததோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை கர்த்தர் அசாதாரணமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒருவர் மட்டுமல்ல ஃபேவரைட், ஆண்டவருக்கு எல்லோருமே ஃபேவரைட். நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்கன்னா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஹஸ்ல் அண்ட் பஸ்ல் ஆஃப் தி சீசன், வேகமாய் ஓடுகிற கிறிஸ்மஸ் சீசனுடைய வேகத்தில் நீங்கள் இன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கண்களில் தயை பெற்றோம். காருண்யம் தாங்க நம்மை வாழ வைக்குது, கிருபை தாங்க நம்மை நடத்துகிறது. கிருபைக்காக எத்தனை பேர் அல்லேலூயா சொல்வீர்கள்? மூன்றாவது வார்த்தை blessed. இங்கிலீஷ்ல blessed என்ற வார்த்தை எலிசபெத்தை பார்த்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் எலிசபெத் சொன்ன வார்த்தை 1:39-44 வரைக்கும் படிக்கிற உங்கள் மொழியில் பாருங்கள். And Mary arose in those days and went into the hill country with haste into a city of Judah. இதெல்லாம் ஏன் படிக்கிறேன்னா, கிறிஸ்மஸ்னா எங்க நீங்க அடுத்த வாட்டி தேடாம இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. And entered into the house of Zacharias and saluted Elizabeth. And it came to pass, when Elizabeth heard the salutation of Mary,
the babe leaped in her womb. வயிற்றில் இருந்த யோவான் ஸ்நாபகன் தான் அந்த குழந்தை துள்ளினான். பேப்டிஸ்ட் துள்றாங்களோ இல்லையோ, வயிற்றில் இருந்த பேப்டிஸ்ட் துள்ளினார். And Elizabeth was filled with the Holy Ghost. எலிசபெத் பரிசுத்தாவியில் நிறைந்தார். She spoke with a loud voice. உரைத்த சத்தத்தோடு எலிசபெத் பேசினார். And said, blessed art thou among women. நீ ஸ்திரீகளில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed is the fruit of the womb. Blessed, blessed, blessed என்ற வார்த்தை வருகிறது. Is the fruit of the womb. And whence is this to me, that the mother of my Lord should come to me? For lo, as soon as the voice of the salutation sounded in my ears, the babe leaped in my womb for joy. Amen. எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிறைந்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் மூலம் பேசும்போது ஒரு prophetic utterance அவள் சொன்னார். யோவான் ஸ்நாபகன் ஆவியில நிறைஞ்சிருக்கிறார், ஜக்கரியாஸ் பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கிறார், எலிசபெத் பரிசுத்தாவில நிறைஞ்ச நேரத்தில் மரியாளை பார்த்து சொன்னார், you are blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதுவும் சாதாரண சத்தத்தில் சொல்லல, உரைத்த சத்தத்தில் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பக்க சொல்லுங்க, கிறிஸ்மஸ் ஆங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஏன்னா கர்த்தர் இந்த பூமியில வந்தார். ஆமென். blessed என்பதற்கு கிரேக்க மொழி தந்த வார்த்தை மெக்காரியோஸ். அந்த மெக்காரியாஸ் என்ற வார்த்தையினுடைய நிஜமான அர்த்தம், blessed என்பதற்கு அர்த்தம் ஹாப்பி. ஆமென், சந்தோஷமா இருப்பது. எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க. blessed என்ற வார்த்தைக்கு அர்த்தமே சந்தோஷமா இருப்பது. மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா, சந்தோஷமா இருக்கீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாம் இருந்து மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்க ஆசீர்வாதமா இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறேன்? சாத்தானுடைய பொய் என்ன தெரியுமாங்க? அது இது இது இருந்தாதான் நமக்கு சந்தோஷமா இருக்க முடியும். இல்லங்க, எதுவுமே இல்ல, குமாரன் இருந்தால் போதும் எனக்கு சந்தோஷம். ஏசு போதுமேன்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவண்டை வந்து விட்டால், அவருக்கு வாழ்க்கை கொடுத்து விட்டால், ஆமென், உலகத்தின் பங்குகள் அனுபவிக்காமல் போய்விடுவோமோ, மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுமோன்னு நினைக்கிறவர் நிறைய பேர். நான் இங்க சொல்றேன், உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் குமாரனாகி இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. உலகத்துல வாழணும் பாஸ்டர், வாழ்றது கொஞ்ச நாள் பாஸ்டர், கொண்டாடி முடிக்கணும் பாஸ்டர். கொண்டாட நிறைய பேர் திண்டாடி இருக்கான். ஆனா கர்த்தர் கிட்ட வந்தவங்க யாரையுமே கர்த்தர் இன்னும் கைவிடவே இல்லை. There is no, if we call fun in the world, கொஞ்சம் எல்லாருக்கும் இது இருக்கு. ஆனா நிஜமான சந்தோஷம், நிஜமான மகிழ்ச்சி, ஆமென், ஒரே ஒரு இடத்தில் தான் உண்டு. அது கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்றீங்க? நான் சாவும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்றேன். எப்ப சாவேன்னு தெரியாது, இன்னைக்கு ஏத்துக்கோ. உலகத்துல எங்கேயுமே இந்த மகிழ்ச்சி கிடையாது. ஆமென். blessed என்பது மெக்காரியோஸ். it is the joy, it is the happiness, சந்தோஷம், மகிழ்ச்சியை காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:26 பேதுரு யூதர்களை பார்த்து பிரசங்கம் பண்ணும்போது 26 என்ன சொன்னார் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். unto you first God, having raised up his son Jesus, sent Jesus to bless you. இன்னொரு முறை சொல்ல, அதை கேட்டு நீங்க ஆமென் சொல்லியிருக்கணும். அவர் தம்முடைய குமாரன் இயேசுவை அனுப்பினதே எதற்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்க. உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். கிறிஸ்துமஸ் அவர் எதுக்கு தெரியுமா வந்தார்? உங்களை ஆசீர்வதி. எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்புறீங்க அவர் வந்ததை என்னை ஆசீர்வதிக்க? and turning away every one of you from your iniquities, உங்கள் அக்கிரமங்களிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கவே குமாரன் இயேசு இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதமா இருக்கீங்களா? பக்கத்துல ஆசீர்வாதமா இருக்கேன், அதாவது சந்தோஷமா இருக்கேன். அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு இல்ல, ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு எனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. 2 கோடி விலை உள்ள கார் எனக்கு இல்லை, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் காரில் அங்கும் இங்கும் சத்தம் கேட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாம் இருந்து சந்தோஷமா இல்லாமல் இருப்பதை விட சத்தம் கேட்கிற காரா இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கிறோமே. நம்பர் 4 மத்தேயு சுவிசேஷம் 1:19-20 மத்தேயு சுவிசேஷம் 2:13 நான் வாசிக்க விரும்புகிறேன். Let me read it so you understand. 4வது வார்த்தை வழிகாட்டுதல். இங்கிலீஷ்ல சொன்னா கைடன்ஸ். யோசேப்பை இங்க கொண்டு வருகிறேன்.
Matthew 1:19. Then Joseph her husband, being a just man, அவன் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில், என்னதுல தோன்றாராம்? சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகி யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? அந்த காலத்துல கர்த்தர் எப்படி தெரியுமா பேசினாருங்க? சொப்பனத்தில் பேசினார். யோசேப்போடு கூட கர்த்தர் சொப்பனத்தில் பேசினார். இவர் சீக்கிரட்டா தள்ளிலான்னு பார்க்கிறார். தூதர் சொல்றார், இல்ல இல்ல, இது மனுஷனால் உண்டானதல்ல, இது பரிசுத்தாவினால் உண்டான கற்பக்கனி. ஓகே, மத்தேயு 2:13 வாசிக்கிறேன். Matthew 2:13. And when they were departed, behold, the angel of the Lord appeared to Joseph in a dream. இப்போ கர்த்தருடைய வழிகாட்டுதல் பாருங்க. யோசேப்புக்கு கனவில் வந்து சொன்ன, arise, take the young child and his mother and flee into Egypt. உனக்கு இங்க ஆபத்து இருக்கு, குழந்தைங்க கொல்லப்பட போறாங்க, நீ குழந்தையை தூக்கிட்டு எங்கே போ? எகிப்திற்கு போ என்று கர்த்தர் வழி காட்டினார், வழி நடத்தினார். And be thou there until I bring thee word. அங்கேயே இரு, நான் திரும்ப உனக்கு வார்த்தை தருவேன். அது வரைக்கும் எகிப்திலிருந்து என்ன செய்றீங்க? வராத. ஏன்னா ஏரோது பிள்ளைகளை கொல்ல திட்டமிட்டு இருக்கிறான். ஆமென். 19ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்தில யோசேப்புக்கு திரும்பி எப்படி எங்க தோன்றாராம்? உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ராத்திரி அவர் சொப்பனத்தில் வந்து கிறிஸ்துமஸ் என்னன்னு சொல்வாராக. குறிப்பா அந்த 3 தாய்மார்களுக்கு தாத்தா இல்லைன்னு சொல்வாராக. ஆமென். He said, arise, take the young child and his mother and go into the land of Israel, for they are dead which sought the young child's life. குழந்தையின் பிராணனை எடுக்கணும்னு நினைச்சனால நான் முடிச்சிட்டேன்டார். எதுவுமே நம்ம கர்த்தர் வழி காட்டினா உன்னை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கர்த்தர் ஓரம் கட்டி வைப்பாரியா. alright, so கைடன்ஸ் எல்லாம் சொல்லுங்க, வழிகாட்டுதல். இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, நம்ம ஆண்டவர் இந்த பூமியில வந்து ஆமென் பிறந்துட்டாரு. கர்த்தர் யோசேப்புக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? கைடன்ஸ் கொடுத்தாரு. ஆமென். நான் இன்னைக்கு உங்களுக்காக இப்படி ஜெபிக்கிறேங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுள் உங்களை அழகா வார்ன் பண்ணுவார். இங்கே போவாதுன்னு சொல்லுவார், இதை செய்யன்னு சொல்லுவார், இதை செய்யாதன்னு சொல்லுவாராக, இந்த வேலையை எடுத்துக்கோன்னு சொல்வாராக, இந்த வேலை உனக்கு உதவாதுன்னு சொல்வாராக, இந்த பட்டணத்துக்கு போ என்று சொல்வாராக, இந்த பட்டணத்துக்கு போகாதன்னு சொல்லுவாராக. சொல்ல மாட்டீங்களாங்க? சோ கிறிஸ்துமஸ் என்பது நாம் பார்க்கின்ற வணிக விதமாய் நடக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஃபெஸ்டிவல் அல்ல. கிறிஸ்மஸ் இஸ் அபவுட் சால்வேஷன். கிறிஸ்மஸ் இஸ் அபவுட் ஃபேவர். கிறிஸ்மஸ் இஸ் அபவுட் பிளெஸட். கிறிஸ்மஸ் இஸ் அபவுட் கைடன்ஸ். 3 பேரை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்ன வழி நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் கர்த்தர் அழகாக நடத்துவார். இதுதான் கர்த்தர் யோசேப்புக்கு சொன்னார். நம்ம கார்லலாம் ஜிபிஎஸ்னு ஒன்று இருக்கு. ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அது பூமிக்குரிய நம்ம காரில் போகும்போது அது பேசிகிட்டே இருக்கும். ஒரு அம்மையார் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும். நமக்கு பூமிக்குரிய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அல்ல. இங்கிலீஷில் நான் இப்படி சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி கைடன்ஸ் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ். ஜிபிஎஸ்னா என்னை கைடு பண்ணி என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற சர்வீஸ். இருக்க மாட்டீங்க. என்னுடைய காரில், அந்த கார்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம். அது இங்கே போய் நான் நேராக போகிறதுக்கு நான் டெஸ்டினேஷன் போட்டுட்டு எங்கேயா தப்பாக போயிட்டேன்னா அது ஒரு வேர்டு திரும்ப திரும்ப சொல்லணும். ரீகால்குலேட்டிங் சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வழி தப்பி போன போதெல்லாம் கடவுள் ரீகால்குலேட் பண்ணி உங்கள் அழகாக கொண்டு வந்து நியூ லைஃப்ல சேர்த்து இந்த கிறிஸ்துமஸை கேக்கோடும் தொப்பியோடு மட்டுமல்ல ரட்சண்யத்தோடு கொண்டாட கர்த்தர் கிருபை தந்தாரே. ஜோசப் கூட கர்த்தர் சொப்பனத்தில் பேசினார். பழைய ஏற்பாட்டின் அந்த காலத்தில் எல்லார் கையிலையும் அன்னைக்கு பைபிள் கிடையாது. ஆமென். புத்தக சுருள் இருந்தது, அது தேவாலயத்தில் தான் இருக்கும். மக்கள் கையில் பைபிள் கிடையாது. ஆமென். ஒன்லி இந்த டெம்பிள். ஸோ அதிகமாய் ஜனங்களோடு தேவ தூதர்களும் தேவனும் பேசியது சொப்பனங்கள் மூலமாக. ஆமென். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொப்பனங்கள் பேசுவார். ஆனால் நன்றி,
நம்மளை மாற்றி மாற்றி நீங்கள் குழப்பிடுவீங்கன்னு கடவுள் நமக்கு கையில் என்ன கொடுத்தாருங்க? ஒரு பைபிளை கொடுத்துட்டாருங்க. இது உங்கள் பாதைக்கு வெளிச்சம், உங்கள் வழிகளுக்கு தீபம், இது உங்கள் இதயத்திற்கு வெளிச்சம். வார்த்தையின் பிரவேசனம் வெளிச்சத்தை கொண்டு வந்து உங்களை அனுதினமும் வழி நடத்துகிற வார்த்தைக்காக எத்தனை பேர் அல்லேலூயா என்று சொல்வீர்கள்? இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க. இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையிலே ஒரு சிறந்த கிருபை தருமா கர்த்தர் உங்களை வழிகாட்டுவாராக. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்வார் இங்கே போகாது. அவ்வளவு தூரம் உங்களை கைடன்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ற சிஸ்டம்ல கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. உங்களை வார்ன் பண்ண வேண்டிய இடத்துல கர்த்தர் வார்ன் பண்ணுவாராக. தேவைப்பட்ட உங்களை சொப்பனத்தில் கூட கர்த்தர் சந்தித்து சொல்ல வேண்டியதை சொல்லுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் அவர் என்னை வழி நடத்துவார். டைம் இஸ் ரன்னிங் ஷார்ட். நம்பர் 5, மெய்ப்பர்கள். எல்லாம் சொல்லுங்க, மெய்ப்பர்கள். மகிழ்ச்சி, ஜாய். இங்கிலீஷில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜாய். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும். And there were in the same country, அதே கண்ட்ரியில், அதே நாட்டில், அதே தேசத்தில், shepherds abiding in the field, மெய்ப்பர்கள் வயலில் இருந்தார்கள். keeping watch over their flock by night, தங்கள் மந்தைகளை இரவில் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். lo, the angel of the Lord came upon them, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அடுத்த வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அளிக்கிறேன். கிரேட் ஜாய். எத்தனை பேர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, பட்டு புடவை இருக்கோ இல்லையோ, ஆமென், அச்சு முறுக்கு இருக்கோ இல்லையோ, மெக்கரனட் கேக் இருக்கோ இல்லையோ, ஒன்று மட்டும் இருக்கு, இயேசு எனக்கு இருக்கிறார். பயப்படாதிருங்கள், நான் இந்த உலகத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்துமஸை சுற்றி இருக்கிற வார்த்தையிலேயே மிக சிறந்த ஒரு வார்த்தை மகிழ்ச்சி. the joy of the Lord, great joy. அந்த joy என்பது ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு அர்த்தம் the reason of joy, மகிழ்ச்சிக்கு காரணமானவர் இயேசு. ஆமென். எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? இல்லாத போது எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எங்க சின்ன வயசுலலாம் எங்க அப்பா எங்களுக்கு சொக்கா பேண்ட் எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு வாங்கி தர மாட்டார். அது ஒரு காலம். நீங்க போடுங்க, அன்னைக்கு வெயிட்டா வாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னுடைய சூட்டும் பேண்ட்டும் கோட்டும் ஷர்ட்டும் அல்ல. என் மகிழ்ச்சிக்கு காரணம் ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். சொல்ல மாட்டீங்களாங்க? இந்த காலத்தினுடைய நன்மைகளுக்கு காரணமானவர் வேறு யாரும் அல்ல, இயேசுதான் எனக்கு காரணம். சூழ்நிலைகளை என் காரணம், பொருட்கள் அல்ல என் காரணம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர், இந்த வருஷம் நாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு, ஹே எதுவுமே இல்லை, பரவாயில்ல, இயேசு போதுமே. அந்த மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் நம்மை நடத்துவார். பல வியாகுலங்கள், பல துன்பங்கள், உறவுகளில் பிரச்சனைகள், அல்லது குடும்பத்தில் ஒருவை இழந்து விட்டோம், தகப்பனை இழந்து விட்டோம், சரீரப்பாடுகள், ஃபைனான்சியல் கிரைசிஸ், இப்படியெல்லாம் வரும்போது நம்ம வேதனைப்படுகிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் வந்ததே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக? நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் என் பைபிள் சொல்லியது, நம்முடைய குடும்பங்களில் யாரும் சீக்கிரம் மறிக்க மாட்டார்கள், 3 வருஷம் இருப்பாங்க, 120 இருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, உங்கள் குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்படுமானால் உலகத்தார் புலம்புவது போல நீங்கள் புலம்புவது இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நமக்கும் சாவு வருது, அவங்களுக்கும் சாவு வருது. அவங்க அழுவுறதுக்கும் நம்ம அழுவுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. அவங்க அழுது புலம்புவது வேற புலம்பல், நம்ம அழுதாலும் கண்ணில் தண்ணி வந்தாலும் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க, அது நித்திய ஜீவனின் மகிழ்ச்சி. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஒருலே சொல்ல மாட்டீங்களாங்க? இயேசு வந்தது எதற்காக? உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக. என்ன கஷ்டத்தில் போறீங்க இன்னைக்கு? இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாராக. So one of the great words of Christmas is joy. ஆமென். பக்க சொல்லுங்க, எல்லாமே எனக்கு சரியில்லைங்க, ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கேங்க. வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், உயர்ந்திருக்க எனக்கு தெரியும், நிறைய சாப்பிடவும் தெரியும், சாப்பிடாம இருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணு, என் மகிழ்ச்சி இவைகளை சார்ந்ததல்ல, என் மகிழ்ச்சி ஒருவரை சார்ந்தது, அவர் என் ரட்சகர்.
ஹல்லேலூயா. பணமே இல்லை பாஸ்டர், கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறது தெரியலையே. பக்கத்தில் இயேசு இருக்காரா, அதை கொண்டாடிட்டு போயிரு. இருக்கீங்களா? அந்த ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். சும்மா உங்களுக்கு பீரோ ஃபுல்லாக கொட்டி தள்ளு. ஓகே, இப்படி வச்சுங்க. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கா, பரவாயில்லங்க. அந்த ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா கழுவி அயன்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு, ஆமேன், யார்கிட்டையும் சொல்லாமல் சந்தோஷமாக உட்காந்து பக்கத்தில் அடி பார்த்தா அது அம்மா என்ன கலரில் போட்டிருக்கு, கழுத்தில் என்ன தொங்குது, எல்லாம் பார்க்கும்போது எந்த வருத்தம் வராமல் சொல்லு. அதெல்லாம் நீ வச்சுக்கோ. இதெல்லாத்தை விட விலை உயர்ந்த ஒன்று உலகத்தில் இருப்பவனை விட எனக்குள்ள இருக்கிறவர், என் மகிழ்ச்சியை தருகிற இயேசு என் கூட இருக்கிறார். கிறிஸ்மஸ் is about Jesus and joy. It is not dependent on my money, not my circumstance, not my problems. It is all about Jesus. Hallelujah. இப்படி அழுத்தி சொன்னாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிற ஒரு திருச்சபை மக்கள் ஆனந்தப்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் அவங்களுக்கு இருக்கு நமக்கு இல்லைன்னெலாம் வருத்தப்பட்டு வாழவே கூடாதுங்க. இருக்கிறதுல இயேசுவோடு கூட வாழ்ந்துருப்போம். ஆண்டவர் தருவார், அள்ளி கொடுப்பார். நீங்க ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு 1000 பேருக்கு சாரி வாங்கி கொடுப்பீங்க. இப்பயே அப்படிதான் வச்சிருக்காரு உங்களை. யாரையுமே குறைவுல கர்த்தர் வைக்கல. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டிலலாம் கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்குறதுக்கு கிஃப்டே இல்லை. பரவாயில்ல, நல்ல ஒரு கிஃப்ட் சொல்லட்டுமா? ஆவிக்குரிய கிஃப்ட் கொடுங்க. கதவை பூட்டிட்டு நல்லா 2 பாட்டு கற்றுக் கொடுங்க, 3 வசனத்தை சொல்லி கொடுங்க. லூக்கா 1-2, மேத்யூ 1-2 ஃபுல்லாக படிக்க வச்சுட்டு இருக்கிற அந்த நல்ல பிரியாணியை சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு, கிஃப்ட் இல்லாத கிறிஸ்மஸோட சிறந்த கிஃப்ட்னா தெரியுமாங்க? ஆவிக்குரிய கிஃப்ட் தாங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் கிஃப்ட் டு கிவ் யுவர் சில்ட்ரன், கிவ் தம் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். அதை விட சிறந்த கிஃப்ட் எதுவுமே. எல்லா கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்து அது உருப்படாமல் போகிறத விட ஜீசஸ் கிஃப்டை கொடுத்து ஆவிக்குரியவர்களாய் வளர்க்கிற பங்கில் இந்த கிறிஸ்மஸின் தீர்மானங்கள் இருப்பதாக. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. அண்ட் ஃபைனலி 6th வேர்ட், ஆமென், அன்னாள். எல்லாம் சொல்லுங்க, அன்னாள். ரிடம்ஷன் அல்லது மீட்பு. 2:36 லூக்கா சுவிசேஷம். பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து. என்ன ஒரு பெண்மணி! நிறைய அண்ணாக்கள் நியூ லைஃப் சர்ச்சில் இருப்பார்களாக. ஓகே, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஆமென். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து போதும். ஆமென். ஸோ இங்கே என்ன படிக்கிறோன்னா, 14 வயசு, ஏன்னா அவள் கன்னி பெண்ணாக இருக்கும்போதும் சொல்லியிருக்கு. ஷீ காட் மேரிட் அட் 14. அந்த காலத்தில் அது காமன், 14 to 16. ஷீ லிவ்ட் வித் ஹஸ்பண்ட் 7 years. புருஷனோடு எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் 7 வருஷம். அப்போது அவளுக்கு 21 வயசு இருக்கும்போதெல்லாம் உட்காந்து கணக்கு போட்டேன். 21 வயசு இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். தேவாலயத்தில் 84 வருஷம் இருந்திருக்காளாம். எத்தனை வருஷங்க? மை காட். நியூ லைஃப்ல இவங்க இருக்கிற எல்லாம் பாட்டிங்களா 90 வரைக்கும் இருப்பீர்களா? 84 வருஷம் ஆலயத்தில் இருந்தானா, இப்போ அந்த 21 84 நான் கணக்கு போட்டால் 105 வயசு. அன்னாளுக்கு எவ்வளோ வயசுங்க? 105 வயசு. சிமியோன் என்று ஒருத்தர் இருந்தார் கீழே. ஐதீகங்கள் சொல்லுகிறது அவர் 112 வருஷம் இருந்திருக்கிறார். ஸோ அவருக்கு 112, இந்த அம்மையாருக்கு 105, 2 பேர் நல்ல வயசு. அந்த வயதான காலத்தில் கர்த்தருடைய செய்தியை சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னார்? ஷீ ப்ராஃபசைட் ரிடம்ஷன். உங்களை மீட்டுக்கொள்ள ஒருத்தர் பிறந்திருக்கிறார். பக்கத்தில் கிறிஸ்மஸ் ஆங்க, மீட்பு. ஆமென். அப்படின்னு என்னங்க? விலையே இல்லாத உங்களை மிகுந்த விலை கொடுத்து கர்த்தர் திரும்ப வாங்கினார். ரிடீம்
அல்லது ரீஸ்டோர்னு சொல்ற மாதிரி திரும்பவும் நம்மை விலை கொடுத்து கர்த்தர் வாங்கினார். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் இழந்தார்கள். கர்த்தர் மீண்டும் குமாரனை கொண்டு அவர்களை மீட்டு கொண்டார், ரிடீம் பண்ணார், ரீபர்ச்சேஸ் பண்ணினார். ஹோசியா என்ற புஸ்தகம், முடிக்கிறேன், நமக்கு நேரமாச்சு. ஹோசியா என்ற புஸ்தகத்தில் பைபிளில் இஸ்ரவேல் மேல் கொண்ட அன்பையும் அவர்கள் தேவனை விட்டு விலகி போனதையும் கர்த்தர் எப்படி சொன்னார்னா, ஹோசியாவின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொன்னார். ஹோசியாவுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பெண்மணி என்ன சொல்லலாம், மன்னிக்கணும், பைபிள் மொழியில் சொல்லிடுறேன், ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட், ஒரு வேசி பெண்மணி. அந்த வேசியை கல்யாணம் பண்ணுன்னு சொல்றார் யாரு? கர்த்தர். ஹோசியா கல்யாணம் பண்றார், விலை கொடுத்து வாங்குகிறார், கல்யாணம் பண்ணுகிறார். அந்த பெண்மணியின் பேர் கோமேர். அந்த பெண்மணியோடு வாழ்க்கை நடத்துகிறார் ஹோசியா. 3 பிள்ளைகள் பிறந்தன. 3 பிள்ளைகள் பிறந்த பின்னாடி கோமேர் திரும்பவும் வேசித்தனத்துக்கு போய்விடுகிறாள். 3ஆம் அதிகாரம் வரும்போது கர்த்தர் சொல்றார், நீ திரும்ப போய் அவளை விலை கொடுத்து என்ன செய்? நான் மீட்ப சொல்றாங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க, விலை கொடுத்து வாங்குன்னு சொன்னார். அவர் போய் திரும்பவும் தன்னை விட்டு 3 பிள்ளைகள் பெற்றும் மீண்டும் வேசித்தனத்தில் போனவரை விலை கொடுத்து வாங்கினார். கர்த்தர் சொல்றார், இதுதான் இஸ்ரவேல் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு என்பதற்கு ஒரு வெளிப்பாடு. ஒரு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் பின்மாறும் போதும், நீங்கள் தவறுகள் செய்யும் போதும், நீங்கள் வழுக்கும் போதும், நீங்க கிறிஸ்துமஸ் நாள் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னை மீண்டும் மீட்டு கொள்ள ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் இயேசுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? He will buy you back. இன்னைக்கு எந்த நிலையில் நீ இருந்தாலும், யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை வெறுக்காமல் உனக்கு விலைக்கரையும் கொடுத்து உன்னை மீண்டும் வாங்குற ரட்சகர் பெத்லஹேமில் பிறந்திருக்கிறார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அதே தான் அன்னாள் சொன்னார், நமக்கு மீட்பு தருகிற ஒருவர் பிறந்திருக்கிறார். ஆமென். redeem to buy back. கடைசி வார்த்தை சிமியோனுக்கு சொல்லது, சிமியோன் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 2:25-29. And behold, there was a man in Jerusalem whose name was Simeon, and the same man was just and devout, waiting for the consolation of Israel, and the Holy Ghost was upon him. And it was revealed unto him by the Holy Ghost that he should not see death before he had seen the Lord's Christ. And he came by the Spirit into the temple, and the parents brought the child Jesus to do for him after the custom of the law. He up in his arms, Yesuva karangal ஏந்தி, and blessed God and said, Lord, now let thy servant depart in peace according to thy word. மெய்ப்பர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், பூமியில் உங்களுக்கு சமாதானம். சிமியோன் சொல்றான், நான் சமாதானத்தோடு விடை பெறுகிறேன். இயேசு வந்ததனால தான் நமக்கு சமாதானம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு இல்லைன்னா நமக்கு சமாதானமே இல்லை. இயேசு மரியாளோடு பேசினார், சிமியோனோடு பேசினார், மெய்ப்பர்களோடு பேசினார். அவங்களோடு பேசும்போதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தை சமாதானம் உண்டாவதா. எதுவுமே சமாதானமா இருக்கீங்க? இப்போ இவ்வளோ நேரம் படித்தேன், நான் சொன்னவங்க பேரை மட்டும் சொல்லி சடன்னு முடிச்சுறேன். ஜக்கரியாஸ், பைபிளில் உங்களை ஸ்காலராக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜோசப், சிமியோன், 3 ஆண் மக்கள். ஆமென். எத்தனை பேர் ஆம்பளைங்க? 3 பேர். ஜக்கரியா, ஜோசப், சிமியோன். 3 பெண்களை காமிச்சேன். 1 அன்னாள், 1 மரியாள், 3 எலிசபெத். பாருங்க, பைபிள் கூட 3 ஆம்பளை 3 பொம்பளை கரெக்டாக வச்சிச்சு. சொல்ல மாட்டீங்களா? 4 ஆம்பளை 2 பொம்பளைனா இந்த ஆதிக்கம் அதிகமாயிடும் சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய எந்த ஆதிக்கம் வரக்கூடாதுன்னு அவர் 7 வார்த்தை கொடுக்கும் போதும் கரெக்டாக பிரித்து கொடுத்துறாரு. 3 பொம்பளை 3 ஆம்பளை. இல்லை சொல்ல மாட்டீங்களாங்க? கடவுள் அதில் கூட கரெக்டாக இருந்துட்டாரு என்ற ஆண் என்றும் இல்லை, அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் என்பதை நிரூபித்து. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? கடைசியா இப்படி முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 33-35 வரை வாசிக்கும் போது, Joseph and his mother marveled at those things which were spoken of him. Amen. And Simeon blessed them. சிமியோன் அவர்கள் ஆசீர்வதித்து, and said unto Mary his mother. இப்போ தீர்க்கதரிசனம் சொன்னாரு, மரியாளை பார்த்து, தாயை பார்த்து, இயேசுவின் தாயை பார்த்து இப்படி சொன்னாரு, behold, this child is set for the fall and rising again of many in Israel. இஸ்ரவேல் நிறைய பேர் எழுவதற்கும் விழுவதற்கும் இந்த குழந்தை காரணமா இருக்கும், அடையாளமா இருக்கும். and for a sign which shall be spoken against. அப்ப சொன்னாரு, a sword shall pierce your own soul. மரியாளே, ஒரு பட்டயம் உன்னுடைய இருதயத்தை, ஆத்துமாவையே உருவி போகும் என்று சொன்னார். that the thoughts of many hearts be revealed. சுருக்கமா சொல்ற நேரம் எனக்கு இல்லை. இயேசு வந்துட்டாரு, சொல்றார், இந்த குழந்தையின் பிறப்பினால இஸ்ரேலில் எழுகையும் இருக்கும், வீழ்ச்சியும் விழுகையும் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு அவர் ஒரு தடைக்கல்லா இருப்பார்.
ஒரு அடையாளமாய் இருப்பார், சிலருக்கு அவர் பட்டயமாய் இருப்பார். விளக்கி ரொம்ப நேரம் பேச வேண்டிய விஷயம். நிறைய பேர் விழுவார்கள். ஒரே ஒரு காரணம், மரியாளே உன் உதரத்தில் தோன்றின மகன். இதே மகனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் இதே உனக்கு பட்டயமாக உன்னுடைய இருதயத்தை அது உருவிப்பாயும். ஆமென். சொல்ல நேரம் இல்லை. மரியாள் சிலுவை அண்டை நிற்கிறாள். இயேசு சிலுவையில் தொங்குகிறார். தாய் மகன். யோவானை பார்த்து இயேசு சொன்னார், இதோ உன் தாய், இதோ உன் மகன். இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆமென். மரியாளுடைய புருஷனா இருந்த யோசேப் மரித்து போயிருக்க வேண்டும். ஆமென். அதனால்தான் யோவானை பார்த்து இதோ உன் மகன் என்று, ஒரு ஆண் மகனோடு நீ இரு என்று கர்த்தர் மகனை காண்பித்து சொன்னார். she lost her husband, she became a widow, she lost her son. அந்த அகோர காட்சிகளை காணும்போது சந்தோஷமாய் பிறந்த மகன் உள்ளத்தில் ஒரு பட்டயம் ஊடுருவி பாய்வது போல் மரியாளுக்கும் தோன்றியது. மரியாள் உயிரோடு இருந்து AD 70 எருசலேம் எரிக்கப்படுவதும் எருசலேமின் விழுகை கண்டார்கள். இந்த குமாரனின் பிறப்பு எல்லாருக்கும் சாதகமா இருக்காது. உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு சிலருக்கு அது தடைக்கல்லா இருக்கும், சிலருக்கு அது ஊடி ஊருவி பாயும், வித்தியாசமா இருக்கும். இவரை போல் ஒருவர் இல்லை. அவர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன், அவர் வானம் விட்டு இறங்கி வந்தவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு கடினங்களில் நீங்கள் போனாலும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு ரட்சகர் பெத்லஹேமில் பிறந்ததனால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இப்படி ஜெபிக்கிறங்க. இன்னிலிருந்து எவ்வளவு தொந்தரவுகள் வந்தாலும் உங்கள் குடும்பம் எப்பொழுதும் சமாதானமா இருப்பதாக. ஆரோக்கியத்தில் பல அசைவுகள் வரும், ஆனா நீங்க மன உறுதியோட சொல்லுவீங்க, அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசு வந்ததனால் உங்களுக்கு ரட்சிப்பு. ஒவ்வொரு வார்த்தைக்கு அல்லேலூயா சொல்லிடுங்க. ரட்சிப்பு, உங்களுக்கு கிருபை, உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு வழிகாட்டுதல், உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு மீட்பு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. மேரி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? எழுந்து நிக்கலாமா? Thank you. Hallelujah. சீக்கிரமா, நேரமாச்சு. Jesus. Hallelujah. நான் நல்லா பேசினதனுடைய தாக்கத்தில் நிறைய பேரால் எழும்ப முடியல. Alright, shall we stand? Shall we stand? Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடி தலை வணங்கி ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இந்த செய்தியின் மூலமாக என்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? ரட்சிப்பு வேண்டியவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், சமாதானம் வேண்டியவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பார். அல்லது எனக்கு உங்கள் தயவு கிருபை வேணும்னா கர்த்தர் அதை உனக்கு தருவார். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். என்ன கஷ்டத்தில் போகிறீங்களோ, என்ன கடினங்களில் போகிறீங்களோ, வாட் சிச்சுவேஷன், வாட் டிஃபிகல்ட்டி, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அவர் கிருபை உனக்கு போதும். உன்னை கைவிடவே மாட்டார். நிச்சயமாய் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பார். உன் அழகா வழி காட்டுவார். முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்து வாழு. இந்த 7 வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. ஃப்ரம் சால்வேஷன் டு பீஸ், ஆல் தீஸ் 7 words are very important to your life. அதன் ஆழங்கள் போதிக்க நமக்கு நேரம் இன்னைக்கு இல்லை. கர்த்தர் உங்க கூட இருந்து காத்துக்கொள்வராக. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றிப்பா. கர்த்தர் கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். அற்புதமாக நடத்துங்க. இந்த காலம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களெல்லாம் ரட்சண்யத்தை காணட்டும். விழுந்தவர்கள், வழுக்கினவர்களை மீண்டும் விலை கொடுத்து வாங்குற எங்கள் தெய்வம் எங்கள் கூட இருப்பதற்காக நன்றி. ஆச்சரியத்தோடு நடத்துங்க, சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே,
நான் உம்மையே நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை.